ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட் ஒரு ஸ்பெஷல் எபிசோட். என்ன அப்படின்னா, ஹாலிவுட் படங்களுக்கு சப்டைட்டில் எப்படி தான் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு பல பேர்கிட்ட இருந்து ரிப்பீட்டடாக ஒரே கொஸ்டின்ஸ் நமக்கு வருது. உண்மையாக எந்த வெப்சைட்ல இருந்தோ இல்லை ஒரு சப்டைட்டில் லிங்க்குக்காகவே தனியாக எதுவும் எங்ககிட்ட இருக்கா அப்படின்னா எதுவுமே எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் சப்டைட்டில் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே வெறும் எம்எக்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் மூலமாகத்தான். இந்த பிளேயரை ஒரு ஃப்ரீ வெர்ஷனாக பிளே ஸ்டோர்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க சப்டைட்டில் டவுன்லோட் பண்ணலாம். இதுலயும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஸ்பானிஷ் படத்தை எடுத்துக்கங்களேன். அந்த படத்துக்கு ஸ்பானிஷ்ல ஒரு பேர் இருக்கும், அது கூடவே இங்கிலீஷ்ல ஒரு பேர் வேர்ல்ட் லெவல்ல தெரியறதுக்காக இங்கிலீஷ்ல ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? இப்போ இந்த எம்எக்ஸ் பிளேயர்ல போய் நீங்க சப்டைட்டில் டவுன்லோட் பண்ணும்போது இந்த இங்கிலீஷ் நேமை கொடுத்து சர்ச் பண்ணி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் அதுக்கு சப்டைட்டில் அவைலபிளாவே இருக்காது, அது லிஸ்ட் அவுட்டே பண்ணாது. அந்த மாதிரி டைம்ல அது எந்த லாங்குவேஜ் படமோ அதுல அந்த படத்துக்கு ஒரிஜினலாக ஒரு பேர் இருக்கும் இல்லையா, அந்த பேரை உள்ள வச்சு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் சப்டைட்டில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சப்டைட்டில்ஸை எம்எக்ஸ் பிளேயர் யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்க ஃபோனில் எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் எந்த மூவிக்கு சப்டைட்டில் வேணுமோ அந்த உங்கள் ஃபேவரட் ஃபிலிமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னாவே டிஃபால்ட் சப்டைட்டில் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மேலே இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்டைட்டில் இல்லை அப்படின்னா அந்த டாப் ரைட் கார்னரில் இருக்க அந்த 3 டாட்டு அதில் சப்டைட்டில் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆன்லைன் சப்டைட்டில்ஸை செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இங்கே இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக இருக்குது. இதில் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த லாங்குவேஜில் சப்டைட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த சர்ச் ஆப்ஷனை கொடுத்து முதல்ல மூவியுடைய பேரை கிளியராக ஃபுல்லாக கீ பண்ணிக்கோங்க. இப்போ பான்ஸ் லபிரந்த் அப்படின்னு அந்த மூவியோட நேமை நான் கீப் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த மூவிக்கு என்னென்ன சப்டைட்டில்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்தையும் அது லிஸ்ட் அவுட் பண்ணும். இப்போ பார்த்தீங்களா, இதில் இருக்கிறதுலையே பெஸ்ட் சப்டைட்டில் அந்த படத்துக்கு எது அப்படிங்கிறதுக்கான ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த ரேட்டிங் சூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த சப்டைட்டிலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை செக் பண்ணுங்க, டவுன்லோட் கொடுங்க, ஓகே கொடுத்துருங்க. இப்போ சப்டைட்டில் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மூவியை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா சப்டைட்டிலோட ப்ளே ஆகும். ஸோ சப்டைட்டிலை எம்எக்ஸ் பிளேயர் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது இப்படி தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். Bye.